அனைவருக்கும் வணக்கம். தோல்வியை கொண்டாடுங்க. திரும்பவும் சொல்றேன், தோல்வியை கொண்டாடுங்க. சந்தோஷமா கொண்டாடுங்க. கேட்கறக்கே கொஞ்சம் விசித்திரமா இருக்கும். ஆனால் கொண்டாடிட்டீங்கன்னு வைங்க, அடுத்து உங்களுக்கு வெற்றி ஈஸியா கிடைக்கும். வெற்றி பெற்றா என்னென்ன செய்யணும், எப்படிலாம் கொண்டாடணும், வைக்கணும்னு சொல்லி இந்த சொசைட்டி நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் தோல்வி அடைஞ்சவங்க அந்த தோல்வியை எப்படி சரி பண்ணணும், அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், தோல்வி அடைஞ்சவங்கள இந்த சொசைட்டி அவங்க ட்ரீட் பண்ற விதமே வேற. ஆனா அவங்களோட மனநிலைகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதுல அவங்க இந்த தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டு அதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அது முதல் படி, வெற்றிக்கான முதல் படியில வெற்றிக்கு அருகாமையில் இருக்கோன்றது அவங்க தெரியும். ரொம்ப நல்லதா. ஓகே, இப்ப தோல்வியை ஏன் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இதுல பார்க்க போறோம். அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறதுன்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவோட உங்களுக்கு கொடுக்குற நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார். ஓகே, இந்த வீடியோவில் தோல்வின்றது கிடையாது, அது ஒரு பாடம். அதுலேருந்து நம்ம நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். தோல்வின்றது நிலையானதும் கிடையாது, வெற்றி அடைய முடியாததும் கிடையாது. எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு இருக்க தோல்வி அடைஞ்சவர் நாளைக்கு வெற்றி பெறுவார், இன்னைக்கு வெற்றி பெற்றவர் நாளைக்கு தோல்வி அடையறக்கும். இது எல்லாமே லைஃப்ல ஒரு காயின்க்கு டபுள் சைடு இருக்கிற மாதிரி ரெண்டு விஷயங்களையுமே சாதாரணமாக தான் நம்ம ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணுறோம். தோல்வி நம்மளை மேம்படுத்த வந்திருக்கிறது. அந்த தோல்வியில தான் நம்மளை கரெக்டாக நம்மளை ஒரு மனிதன் அவங்கவுங்கள கரெக்டாக ரிவ்யூ பண்ண முடியும். ஓகே, இந்த தோல்வியிலிருந்து நம்ம பல பாடங்களை கற்றுக்கிறோம். சரிங்களா? ஃபெயிலியர் ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்கள் தோல்வியில் எதனால் தோல்வி வந்துச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கான ரீசன் நமக்கு கிடைக்கும். அந்த ரீசனை எழுதி வைக்கணும். இதனால நம்ம இதில் ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை பூராமே நோட் டவுன் பண்ணிகிட்டே வரணும். பண்ணிகிட்டே வந்தோம்னா அந்த இதை நம்ம பார்க்கும்போது இதனால நமக்கு ஃபெயிலியர் வந்தது அப்படின்றத அடுத்த அதில் கண்டினியூ ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரியான நேரங்களில் குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட நல்லா ஓப்பனாக பேசி உங்களோட மன அழுத்தத்தை குறைச்சிட்டு, அது நீங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்ககிட்ட நல்லா ஃப்ரீயாக பேசும்போது அது உங்களோட கண்டிப்பாக ஃபேமிலியில் உள்ளவங்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களோட மன அழுத்தம் அதனால் குறையும். உங்களோட அதில் அதாவது அந்த ஒரு ஈவெண்ட்லேயே எதுலேயோ ஒன்றில் நீங்கள் எதில் தோல்வி அடைஞ்சிங்களோ அதில் உங்களுக்கான எஃபோர்ட்டை எல்லாமே நீங்களே செலிப்ரேட் பண்ணுங்க. நீங்கள் அதில் செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. அதாவது அதில் ஜாயின் பண்ணாமையோ இல்லை சும்மா இருக்கவங்களுக்கு தோல்வின்றது கூட கிடைக்காது. இது நீங்கள் உங்கள் எஃபோர்ட், நீங்கள் அதுக்காக என்னென்ன பண்ணீங்களோ அந்த இதை போடாமல் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். செலிப்ரேட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் லைட்டாக எடுத்துக்கணும். அதே போல் இந்த தோல்வியையும் ரொம்ப லைட்டாக எடுத்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே பாதி பிரச்சனை முடியும். நல்லா ஹியூமராக இருங்க. ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை அக்குமுலேட் ஆக விடாமல் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணி நல்லா ஹியூமர் சென்ஸ் உள்ளவங்களோட பழகி நல்லா சிரிச்சு வச்சு இருந்தீங்கன்னா அந்த தோல்வியை நீங்கள் ஈஸியாக கடந்து வரலாம். தோல்வி முடிவு கிடையாது, அது அடுத்த ஸ்டெப், நமக்கான அடுத்த ஸ்டெப், வெற்றியை நோக்கி போறதுக்கு அடுத்த ஸ்டெப். கொஞ்சம் வெற்றி கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி கூட நீங்க எடுத்துக்கலாம். பேசுறதே அப்ப நம்ம தோத்துட்டோம்னு சொல்றதுக்கு பதிலாக நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க. ஒரு விஷயத்துல நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டேன்னு சொல்லும் போது அந்த மைண்ட் செட் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை அதிகமாக கொடுக்கும். அது உங்களுக்கான வெற்றியை ஈஸியாக அடையிறதுக்கான இதாகும். வெற்றி பெற்றவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு காமன் விஷயம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யாருமே தோல்வியை பார்த்து பயப்படல, அதே நேரத்தில் தோல்வியை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. யாருக்குமே தோல்வி தடையா இல்லை, அது வெற்றிக்கான திசையை காட்டுது. அவ்வளோதான். நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணணும். தோல்வியை கண்டு தோன்றக்கூடாது, தோல்வி வெற்றிக்கான முதல் படி. அப்படி ஓகே, இந்த விஷயம் ஆக்சுவலாக ஒரு விஷயம், அதாவது எல்லாமே நிரந்தரம் இல்லைங்க. உள்ளது எல்லாமே மாறக்கூடியது. மாற்றம் மட்டுமே மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இந்த மாற்றத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அது தோல்வியா இருந்தாலும் சரி, வெற்றியா இருந்தாலும், இது எப்படி இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமான விஷயமா இருந்தாலும் சரி, எதுவுமே
டெம்பரவரியானது தான். நல்லா சந்தோஷமாக இருக்கும் போதும் அடுத்து ஒரு சோகமான விஷயத்துக்கு தயாராக இருக்கிற மாதிரி மனநிலை இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சோகமாக இருக்கிறவர் அடுத்து நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் வரப்போகுதுன்ற மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தாங்கனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே அந்த மனசை எப்படி கொண்டு போய்கிட்டே இருக்கிறதுன்றது. நம்ம தோல்வியை எப்படி கொண்டாடுவது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உண்மையிலே பயனுள்ளதாக இருந்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு தகுந்த ஒரு நண்பர் வட்டாரத்திலேயோ உங்களுக்கு மிச்சபடி உங்களோட உறவினர்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ யாருக்கும் தேவைப்படுது, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாங்கள் கொடுக்குற வீடியோஸ்க்கான அலர்ட் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துச்சு. அதை உங்களுக்கு உடனடியாக அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து எங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.